5 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 3-5 2024 கெஸிங் பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸு. நிர்மல் ட்ரா நம்பர் 378 வெள்ளிக்கிழமை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டோட ரிவ்யூ பார்ப்போம். ரெண்டு ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மந்த்து டெய்லி வீக்லின்னு ஒரு 3 மெத்தடை பிரித்து அதில் மந்தில் கொஞ்சம் பாருங்கள் 529 தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி 209 ஆடி இருக்கான். ஸோ இப்போ அதில் 5 பவர் ஆனிச்சு, 2க்கு 2 அப்படியே வச்சுட்டான். ஸோ இந்த வச்சு இந்த 2 பவர் ஆக்கலாம், 5 திரும்ப ரிப்பீட் ஆக்கலாம். ஸோ இந்த 9க்கு 9 அல்லது 4 அதை பண்ணால் 574 அல்லது 579 இப்படின்னு ஒரு கான்செப்டை இந்த இடத்துல உருவாக்கியிருந்தேன். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த 2 அவன் பவர் ஆக்கிட்டான். ஸோ 2 அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிட்டான். நம்ம பவரை பண்ணோம், ஆனால் அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிட்டான் 524. ஸோ இதான் ரிசல்ட்டு. ஏசி பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் 4 போர்டு 4 9 5 0. ஏன் இதுக்கெல்லாம் பவர் மறக்கணும்? 9 5 தான் கொடுத்தேன், ஆனால் இதுக்கு பவர் மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சரி 9 0க்கு. ஆனால் பவர் ஏன் மறக்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும் போது பவரை மறக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆட்டம் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஏ போர்டு பாஸு, சி போர்டு பாஸு, பி போர்டில் தான் கொஞ்சம் நம்ம ஏமாந்துட்டோம். இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்குறோம். சி போர்டில் 4ங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் பாஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டில் 5ங்கிற வாய்ப்பும். ஆனால் 3 போர்டு எடுக்க 3 போர்டு டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நேற்று. இன்றைக்கா நான் கெஸ்ஸிங் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் எடுக்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு தான் இந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து தெரியும் சார். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளர்களாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறுவீங்க. ஏன்னா எல்லா நாளுமே ஒருத்தர் எடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும் போது ஒவ்வொரு ட்ராக் மாறும். ஸோ இன்றைக்கான ட்ராக் நான் எடுக்கிறேன். இதை விட சிறந்த ட்ராக் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் அது ரொம்ப நல்லது தான். அதை ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறது நல்லது தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான சாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாட்டாக பிரிச்சிருக்கேன். அதே மந்த்து, வீக்கு, டெய்லி. ஸோ 3 சப்ஜெக்டாக பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை நல்லா பாருங்கள். ஸோ இந்த மந்த்து கெஸ்ட்டில் பாருங்கள். ஸோ 140 மார்ச் 1. ஸோ ஏப்ரல் 833. அதே மே மாதம் லீவு ஃபஸ்ட் நாள். ஓகேங்களா? ஸோ அடுத்து 524 அடிச்சிருந்தாங்க. ஓகே, இதில் நல்லா கவனிக்க போடணும். நல்லா பாருங்கள். இந்த 140 209 ஏ போர்டு 1 2. ஸோ 3 வருமா பாருங்கள். நல்லா கவனிச்சிங்க. 3 வருமா பாருங்கள். இந்த 40 நாளும் 0-9 நாளும் 1 தான். ஸோ நல்லா கவனிச்சிருக்கணும். ஸோ 40 0-9 வச்சுருக்கான். இந்த ஏ போர்டு, சி போர்டு, பி போர்டில் 0ஆகவும், இந்த பி போர்டில் பவராக மாறிக்கு. ஸோ இப்போ இது எப்படிலாம் ஆடணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணால் 0 இருக்குது. 0 5ஆக மாறுமா? ஸோ 5ஆக மாறுனா சி போர்டு மீதி 9ங்கிறது 4ஆக மாறுமா? 354 அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் கொடுக்குறேன். இது வந்து எப்படிலாம் மாற்றலாங்கிறது முக்கியம். ஸோ 200 அதாவது 3 ஏ போர்டுனா சப்போர்ட்டில் 8 வரும். ஸோ அப்போ 1 2 3 சப்போர்ட் 8. ஸோ இந்த கான்செப்ட். அது இல்லாமல் 4 பவர் 0 0. ஸோ ரொம்ப கவனிங்க. இந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற பாருங்கள். ஏன்னா இந்த ட்ராக் எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 25 இங்கே 52 இருந்தால் இந்த 20. ஸோ இந்த இடத்துல ஆல் போர்டு கணக்கில் 20 அல்லது 02 அப்படிங்கிற ஆப்ஷன் வருமா பாருங்கள். அல்லது 07 அல்லது 70 அப்படிங்கிற கான்செப்ட் வருமா பாருங்கள். ஸோ இதை கவனிங்க. இதுலேயே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கவனிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இதை ஒரு சில பேர் கெஸ்ஸிங்கில் எடுத்துருப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. நான் ஓகேண்ணா நான் இதை கெஸ் பண்ணியிருக்கேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பாயிண்ட் எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து ஆடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு பாட்டாக முடிக்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சிக்கிட்டிங்களா? ஓகே. அடுத்தது வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு போர்டு மட்டும் கெஸ் பண்ணுறேன். ஏ போர்டு மட்டும் தான் கெஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏ போர்டு அப்படிங்கிறது பி போர்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அந்த பி போர்டு உங்களுக்கு பாசிபிளாக இருக்கா பாருங்கள். ஸோ இந்த ஏ போர்டு இங்கே பி போர்டில் பாஸு ஸ்ட்ரெயிட்டு, இந்த 0 பவரில் பாஸு. அப்போ இந்த 5 0 பாஸ். அப்போ ஒரு 0 எங்கேயோ சுற்றுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ மந்த் சார்ட்டில் கிராஸில் 0 எப்படியாவது சுற்றி உள்ளே வருமா பாருங்கள். 0 கவனம் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 4 7னாவே அதனோட செட் நம்பர் 8 478 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு வின்னிங் நம்பர். இது ரொம்ப நாள் அடிக்கவே இல்லை, என்னென்னு தெரில. ஸோ ரொம்ப ஒரு குட் நம்பர் தான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். நல்லா கவனிச்சிங்க. 4 7னா அதுக்கு ஒரு 8ன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஏ போர்டு 8 அப்படிங்கணும் அல்லது 7ங்கிற ஆப்ஷன் வைக்கலாம். 7 ஏன் வைக்கணும்னா ஸோ இந்த 7 1 2 நாள் கேப்பு, அடுத்து 7 2 நாள் கேப்பு, அடுத்து 7. ஸோ ஓகேங்களா? ஸோ 2 மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸில் ஜம்ப் ஆகி 8 அல்லது 7ங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. அடுத்து நல்லா கவனிச்சு பாருங்கன்னா 7 அல்லது 8 ஏன் என்ன ஸ்ட்ராங் பண்ணுறேன்னா நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா பாருங்கள். இங்கே ஏபி மட்டும் பாருங்கள். இந்த ஏ போர்டு மட்டும் பாருங்கள். 72 ஒரு நாள் கேப் வச்சு 73. அப்போ இது நல்லா இன்னொரு நாள் கவனித்து பாருங்கள். 57 ஒரு நாள் கேப் வச்சு 58. ஸோ அப்போ 8 வருமா பாருங்கள். ஸோ நல்லா கவனிச்சிங்க. 7 8. அப்போ
நல்லா கவனித்து பாருங்கள். 7ஆ 8ஆங்கிறது தான் ஏ போர்டு ஆப்ஷனாக இருக்கணும். அல்லது சப்போர்ட்டில் 1 2 3 வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த 8க்கு மட்டும் பவரை யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ். ஸோ 8க்கு மட்டும் பவர் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மைண்டில் பவரு வச்சுக்கோங்க, எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆட்டம் தான். இந்த 5 ஒரு நாள் கழிச்சு பவரு, இந்த 7 ஒரு நாள் கழிச்சு பவரு. ஸோ நல்லா பாருங்கள், இந்த 8 3ஆக மாறுமா பாருங்கள். ஸோ 3ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா கவனித்து பாருங்கள் ஆட்டத்தில். ஸோ சப்போஸ் இந்த 1 2 3 உள்ளார போயிருந்தாலும் போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 3ங்கிற ஆப்ஷன் வருதா பாருங்கள். அல்லது இந்த 0 பவரான மாதிரி இந்த 2 பவரானா 7 வருமா பாருங்கள். இப்படி ஒரு ஆட்டம் கண்ணுக்கு தென்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் உஷாராக இருங்க. நான் கொடுக்குற ட்ராக்லேருந்து 1 2 பாயிண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா, அல்லது 1 பாயிண்ட் பாஸ் ஆனால், நான் சொல்கிற ஒவ்வொரு நாளும் அதுதான், 1 பாயிண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த 1 பாயிண்டோட உங்களோட 1 பாயிண்ட் ஆட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அந்த 2 பாயிண்ட்டும் 1 + 1 2 பாயிண்ட்டை நம்ம எப்படி வின் பண்ணோன்னா, ஒரு 2 டிஜிட்டில் ஆட ஆடுங்க. தயவு செஞ்சு 4 செட்டு போடுங்க. ஸோ 4 செட்டு போட்டால் 4000 4K வின்னிங். இப்படி ஆடுங்க. நீங்கள் 3மே ஆடுன்னு நினச்சிங்கன்னா நம்மளை உட்கார வச்சிரும். ஸோ ரொம்ப கவனம். ஸோ ஓகே, அடுத்து சி போர்டுக்கான ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். சி போர்டு நல்லா கவனித்து பாருங்கள். 1 2 இது ஒரு 3 தான், பவரில் 4. அடுத்து 5 அல்லது 0வா. ஸோ இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருதா பாருங்கள். 1 2 3ங்கிறதும் பவருங்கிறதும் 1 தான், 8ங்கிறது 4 5. ஸோ சி போர்டு 5 வரும் பாருங்கள். 5க்கு பவர் 0 இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5க்கு பவர் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே எழுதுனேன். நான் இதெல்லாம் வந்து சொல்கிற காரணம், ஒரு சில நம்பர் பவரில் இருக்குதுன்னு சொன்னால் இதே தான் வரும். ஏன்னா நேற்று வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த சி போர்டை மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள். 0வா அல்லது 5ஆ. ஸோ 2மே இருக்குது, பவரில் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நான் எழுதியே இருந்தேன் பவரில் இருக்குது. ஏன் அதுக்கு 2க்கு ஏன் பவர் சொல்ல? ஸோ அது வந்து தேவையில்லாத ஆட்டமாக போணுச்சு. அதனால் இப்போ 5க்கு மட்டும் தான் அழுத்தி சொல்லியிருக்கேன். ஸோ பவருங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கன்னு. ஸோ அப்போ பவர் இருந்துச்சுன்னா அது நீங்கள் பவர் கண்டிப்பாக அது ஒரு சிந்தனையில் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போனா இன்றைக்கி சி போர்டில் 5 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குது. இது இல்லாமல் 1 அல்லது 6ங்கிறது சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு கிராஸ் சாட்டில் இங்கே பாருங்கள், இந்த இதில் வாரச்சாட்டில் 4 5 6 காமன். ஸோ அப்போ 6 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதே சி போர்டில். இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். அல்லது 3 2 1. ஸோ 1. ஸோ இதெல்லாம் இருக்கா மட்டும் கவனிங்க. ஆனால் சி போர்டில் 5 ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கா கவனிங்க. இருக்குது அப்படி என்னோடய மைண்டில் இருக்கணும் அப்படின்னா, என் கணக்கில் இருக்கிறனா நீங்கள் எடுத்துக்கங்க, வேணும்னு சொல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறதுக்கு காரணம், மற்றவரோட கெஸ்ஸிங்கில் அமைஞ்சால் அவங்க அதை எடுத்துவோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டு இன்றைக்கி சிங்கிள் என்ன ஆடலாம். ஸோ சிங்கிள் என்ன ஆடலான்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ஆல் போர்டில் 8 and 5 ஒரு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 8 என்னோடய ஐடியா இருக்குது. 8க்கு பவர் 3 இருக்குது, மறக்க வேண்டாம். 5க்கு பவர் இருக்குது 0. ஸோ இந்த 0 ஏன் சொன்னோன்னு தெரியும். இந்த கிராஸில் 0 0 0 5ஆக மாறலாம். அதனால் 8க்கும் 5க்கும் பவர் தேவைப்படுற மாதிரி இருக்குது. தேவைங்கிறத பயன்படுத்துங்க. ஸோ 2 டிஜிட் என்ன ஆடலாம். ஸோ 2 டிஜிட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மந்த்து கிராஸில் பிரகாரம். ஸோ இப்போ வேறு என்ன இல்லைன்னா 85 85 87. ஸோ 85 87. ஸோ இது ரெண்டுக்குமே பவர் தேவைப்பட்டால் நீங்கள் 85க்கு பதிலாக உங்களுக்கு பவரில் 80 தேவைப்பட்டாலும் 80 எடுத்துங்க. 87க்கு 82 தேவைப்பட்டாலும் 82 எடுத்துங்க. ஸோ இது 87. ஸோ இதில் சி போர்டு, அதாவது அடுத்த வர போர்டு உங்களுக்கு பவர் வேணும் எடுத்தாடுங்க. நான் சொன்னது 85 87. ஸோ இந்த 5 பவர்லேயும் இருக்குது. 7 தேவைன்னா 2 பவர் எடுங்க. ஸோ ஓகேங்களா? 3 டிஜிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். 3 டிஜிட் என்ன பண்ணால் ஏ போர்டு 8 and 7. ஸோ அது இல்லாமல் இந்த ஏ போர்டோட பவர் 3ங்கிற ஆப்ஷன் மறக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே சார். பி போர்டில் என்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 7 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் 3 மட்டும் வைக்கிறேன்னு இருக்கிறேன். சி போர்டில் 5ன்னு வைக்கலான் இருக்கேன். சி போர்டு 5 5 835 735. ஸோ இது இல்லாமல் சி போர்டில் என்ன ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா நான் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். அது பார்வையில் தென்பட்டால் எடுத்தாடுங்க. ஸோ வெற்றி நிச்சயம். நான் கொடுக்கும் நம்பர் எல்லாமே நிச்சயம் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு ட்ராக்கில் வர அதுக்கு சாதகமான நம்பர்ஸ். இந்த ட்ராக்கில் இந்த நம்பர் சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் தவிர, இந்த ட்ராக்கில் இந்த நம்பர் வர்றதுக்கான அறிகுறி தான் சொல்கிறேன். இதெல்லாம் கட்டாய நம்பர் கிடையாது. ஸோ இதனோட அறிகுறிகள் பாசிட்டிவாக மாறுறது தான் ரிசல்ட்டு. ஸோ நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கேசில் சந்திப்போம்.